சொல்லிருக்கோம் டைரக்டா. அந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட இருந்த நம்ம மறந்துட்டோம். அதனால விஷயம் பண்ண முடியும் அப்படின்றதே நம்ம மறந்துட்டோம். அந்த இடத்துல மிஸ் பண்ணது அதை மட்டும் கிடையாது. இந்த எங்கேஜ் வர்ற அந்த சின்ன சின்ன ஸ்கில்ஸ் தான் வந்து நீங்க டெவலப் பண்ணணும். அதுல இருந்து தான் பெரிய விஷயங்கள் வரும். டைரக்டா நம்ம எடுத்தோம்னா ராக்கெட்ல செய்ய முடியும். சின்ன விஷயங்கள் இருந்தா பெரிய விஷயமே உருவாகும். அதனாலதான் வந்து இந்த கொஸ்டின் நம்ம கிட்ட கேட்டோம். எங்கேஜ்ல நமக்கு மேக்ஸிமம் இப்ப கூட வந்து நமக்கு தேவையான பொருளை ஜஸ்ட் திங்க் இட் ஆஃப். அதாவது வந்து நமக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா நம்மளால செய்ய முடியுமான்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். டைரக்டா நம்ம என்ன நம்மளோட சரௌண்டிங்ஸ் அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஓவர் எதுவாக இருந்தாலும் ஈஸியா நம்ம கடையில கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு நம்ம எல்லாருமே செட் ஆயிடும். பட் ஆஃப்டர் திஸ் ப்ரோக்ராம் யூ ஜஸ்ட் ஸ்டார்டட் டு திங்க் what are the things you want to do possible. இந்த கிளே வாங்கிட்டு வந்து நீங்க ஒரு டாய்ஸ் பண்றீங்க கரெக்டா. அதெல்லாம் முன்னாடி எல்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த களிமண் பாத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன் அந்த களிமண்ல தான் அந்த விநாயகர் சிலைலாம் ஏன் களிமண்ல செய்யணும் ஏன் செஞ்சாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா களிமண் வந்து அவ்வளவு வந்து ஒரு ஸ்பெஷல். அதுல வந்து அவ்வளவு ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கு. ஸோ அதை வந்து அந்த ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல 5 days வச்சிருந்து சாமி குண்டு அதை கொண்டு போய் தண்ணியில கரைக்கணும் அப்படின்றதெல்லாம் அதை எதுக்காக வச்சுக்கலாம்னா, இப்ப எல்லா இடத்துலயுமே சாயியோட சேர்த்து பாருங்க. சாயியோட சேர்த்து வச்சுட்டு சாமி குண்டு அதை கொண்டு போய் தண்ணியில கரைக்கிறது எதுனா, நம்ம ஒரு இடத்துல கரைச்சோம் அப்படின்னா தண்ணியோட போய் வேற இடத்துல சாயோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கிறத பார்த்து கம்மியா இருந்தா அதோட மிக்ஸ் ஆகி அதோட சாயில் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜர். பட் ஆனால் அது காலப்போக்கில் என்னாச்சு, நம்ம விநாயகர் அழகா செய்யணும் சூப்பரா செய்யணும்னா நிறைய கெமிக்கல்ஸ் போட்டு அது போட்டு இப்போ ஆல்ரெடி இருக்கிற குவாலிட்டி ஆஃப் சாயில் ரெடியூஸ் ஆகி மறுபடியும் தண்ணியில மிக்ஸ் பண்ணி இன்னொரு இடத்துலயும் போய் வாட்டரும் பொலிட் ஆகி சாயிலும் பொலிட் ஆகி அதுதான் நம்ம கன்சியூம் பண்றோம். ஸோ அதனால நிறைய பிரச்சனைகள் வந்து ஹெல்த் இஷ்யூ வருது. கரெக்டா. இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம சுத்தி போயிட்டு இருக்கு. இப்போ நாங்க வந்து ஸ்கூல் மேட்ஸ் நாங்க எல்லாம் இந்த மாதிரி ஒன்னா உட்காந்து படிச்சோம். எல்லாருமே ஸ்கூல் சர்வீஸ்ல இட்ஸ் வெரி க்ளோஸ் டு தி ஹியூமன் பீயிங்ஸ் அண்ட் இட்ஸ் ஹெல்பிங் ஃபார் தி ஹியூமன் சர்வைவல். ஸோ தட்ஸ் வை வி ஹவ் ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஆன் இட். மோர் தென் 10 years we are working on it. ஸோ 10 years இதை ஒர்க் பண்ணி இதை ரிசர்ச் பண்ணி ஜஸ்ட் லைக் தட் இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் என்ஜிஓ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா இல்லாம we did lot of research on it and then we published a paper on it. ஸோ எல்லாமே சயின்டிஃபிக்கா பண்ணி ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணிக்கிட்டு அது இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னா வழி தெரியாம ஒரு இடத்துக்கு போக முடியுமா? வழி தெரியாத ஒரு இடத்துக்கு போக முடியும். எப்பவுமே வழி தெரிஞ்சுட்டு தான் நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னா அது என்ன பாசிட்டிவ் இருக்கு என்ன நெகட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சவங்க நம்ம செய்யறது. தெரிஞ்சுக்கிட்டு ஆரம்பிச்ச ஒரு விஷயங்கள் தான் இது வந்து டிஃப்ரெண்ட் ஒரு கிரியேட்டிவிட்டி ஓவர்பிலிட்டி டிராயிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த பேர்ட்ஸ் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால ட்ரீ பிளான்டேஷன் பேர்ட்ஸ் தண்ணி வாட்டர் பத்தி ஸ்டடி பண்றது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கனால இந்த பேரலா ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் வந்து பேரலா கொண்டு போய் இனிஷியேட் பண்ணி ஒரு 10 years ஒர்க் பண்ணேன். ஸோ அதுல அந்த ப்ராஜெக்ட்லாம் வந்து நாங்கள் இனிஷியேட் பண்ணதுனால அதுக்கு ஒரு நேம் வச்சதுதான் அது ஓகேவா. நேம் வச்சுட்டு நம்ம இதுதான் பண்ணலாம்னு சிஸ்டமைஸ் பண்ணல. ஸோ பண்ண ஒர்க்லாம் அதுவே சிஸ்டமைஸ் ஆகி ஒரு நேம் ஃப்ரேம் ஆயிருக்கு. அதான் ஸோ நம்ம பர்டிகுலரா இன்னைக்கு இந்த ஸ்பேரோ இந்த சிட்டுக்குருவியை பத்தி மட்டும் தான் நம்ம பேசுறோம். ஓகேவா. ஸோ யோசிச்சு கரெக்டா வந்து சொல்லு. ஸ்பேரோ எங்க எங்க மாத்திருக்காங்க நீ பாத்தியா? சம் சேஃப்கார்ட்காக ஒரு சில விஷயங்களை வந்து சரௌண்டிங்ல வந்து எடுத்து வச்சிருக்கோம். ஸோ ஸ்பேரோஸ் வந்து ட்ரீஸ்ல கட்டாது காரணம் நம்மளோட மாடர்ன் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேவா. ஸோ அது எல்லாமே இப்ப இருக்கிற கரண்ட் என்வரான்மெண்ட்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் ரொம்ப காசு கொடுத்தது காசு கூட ஒதுக்கி டேமேஜ் ஆயிடும். ஸோ 1 inch கீழே அதே மாதிரி 1 inch மேல 1 2 புரியுதா. ஸோ இது இதோட லென்த் ஒரே சைஸ்ல இருக்கணும். இதோட லென்த் ஒரே சைஸ்ல இருக்கணும். புரியுதா.
இந்த லென்த் அதிகமா இருக்குது பேக் சைடுல பேக் காம்பவுண்ட் வைக்கிறதுக்காக சரியா. வந்து ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோம். அண்ட் தென் அதர் சைடு வந்து அதே மாதிரி ரெண்டுமே சேம் சைஸ்ல இருக்கும் சரியா. இத வந்து அப்படியே வச்சு அப்படியே நெயில் பண்ணலாம். அங்க வெயிட் பண்ணு பஸ் லிசன் பண்ணு. லிசன் பண்ணா எனக்கு டைமென்ஷன் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகேவா, 3 காம்பவுண்ட் சேர்த்தாச்சு. ஓகேவா, 1 2 3 4 நாலே நாலு இருந்தா 3 காம்பவுண்ட் சேர்த்தாச்சு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் தான் க்ளோஸ் பண்ணி and then அப்படியே கீழ வச்சு பேக் போர்ஷன் வந்து இந்த ஹோல் வந்து பாக்ஸோட டாப் போர்ஷன் என்ன வரும். பாக்ஸோட டாப் போர்ஷன் எது இதுதான் பாட்டம் போர்ஷன். டாப் போர்ஷன் இதுதான் சரியா. இந்த ஹோல் டாப் போர்ஷன் தான் வரும். சோ அப்படியே என்ன இருக்கு அதே மாதிரி இங்க ஒரு நெயில் இங்க ஒரு நெயில் இங்க ஒரு நெயில் சொல்லி ஓகேவா. 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. டோட்டலா 8 நெயில் தான் 4 டைம்ஸ் க்ளோஸ். சப்போஸ் ஆடி பெண்டா இருந்தா ஒண்ணு வலி பண்ணிக்காதீங்க, அப்படியே அடிச்சு விடுங்க சரியா. நெயில் எடுக்கிறது எல்லாமே டைம் வேஸ்ட் ஓகேவா. சோ அதனால ஆடி பெண்டா இருந்தா ஒண்ணு சென்ட் அப்படியே அப்படியே வாங்க க்ளோஸ் அப்ல அப்படியே கவர் ஆயிட்டு அவங்க ஸ்கூல் மேகசின் போட்டுருவாங்க. அது தெரியாம க்ளோஸ்டான ஒரு ஸ்பேஸ் சேஃபான ஒரு ஸ்பேஸ். இது வந்து ரொம்ப சேஃபா இருக்கும். க்ளோஸ்டா இருக்கும், டெம்பரேச்சர் கம்மியா இருக்கும். நம்ம உள்ள ஏன் பண்றோம், டெம்பரேச்சர் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணாது ஓகேவா. சோ அதனால குளிர்காலமா இருந்தாலும் வெயில் காலமா இருந்தாலும் ரிஃப்ளெக்ட் ஆகாது. அதனால தான் நம்ம உள்ள பண்றோம். புரியுதா. அதே மாதிரி இந்த ஸ்லைட் வந்து சில பேருக்கு லைட்டா டேமேஜ் ஆன மாதிரி அது டேமேஜ் கிடையாது. அது வந்து ஃபிட் தான். அது வந்து குட் தான். ஓகேவா. ஃப்ரண்ட் பேக் டாப் ஃபைனலா அப்படியே திருப்பிட்டு அப்படியே கீழ சர்ஃபேஸ் வச்சுட்டு ஃபைனலா பேஸ் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னா பாஸ்போர்ட் ஃப்ரண்ட் பொசிஷன்ல தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். புரியுதா. ஃப்ரண்ட்ல எக்ஸ்டெண்ட் ஆகும், பேக்ல எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது. எக்ஸ்டெண்ட் என்ன ஆகும், வால்ல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வால்ல ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வால்ல ஃபிக்ஸ் பண்ணா என்ன ஆகும், இது பேக்ல எக்ஸ்டெண்ட் பண்ண வச்சீங்கன்னா வால்ல ஃபிக்ஸ் பண்ணா என்ன ஆகும், இப்படி உட்காரும் பாஸ், ஃபிக்ஸ் பண்ண முடியாது. புரியுதா. சோ அதனால இப்படி வச்சுக்கணும். நம்ம ஃப்ரண்ட்ல தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். சோ ஃப்ரண்ட்ல எக்ஸ்டெண்ட் ஆனா அப்படியே கீழ தரையில வச்சுட்டு வீட்டு வாசல் மாதிரி கொஞ்சம் வரணும். கரெக்ட். முன்னாடி தான் வரணும், பின்னாடி வரணும். வெரி குட், நல்ல எக்ஸாம்பிள். ஹேமர் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும் சரியா. ஓகேவா. ஃபிங்கர்ஸ் எல்லாம் உஷாரா பார்த்து அடிங்க. ஓகே 1 2 3 4 5 6 7 8 9 10 ஓகேவா. இங்க மட்டும் தான் ரெண்டு ரெண்டு நெயில், 4 நெயில். முன்னாடி 4 பின்னாடி 4, மேல ரெண்டே ரெண்டு தான், கீழே ரெண்டு தான், சென்டர்ல 2. புரியுதா. இது எல்லாமே வந்து ஹைட்ரேஷன்ல கத்துக்கிட்டது தான். டைம் சேவ் பண்றதுக்காகவும் ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்காக கத்துக்கிட்டது தான் சரியா. இந்த டிராயிங்கும் அதுதான் ஓகேவா. எல்லா இடத்துலயுமே டிராயிங் இருக்கும். நம்மளோட பர்த்ல இருந்து டெத் வரைக்கும் எல்லா இடத்துலயும் டிராயிங் இருக்கும். டிராயிங் எதுக்குன்னா நம்ம இல்லைனாலும் அதை பார்த்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ஓகேவா. ஒரே ஒரு இமேஜ்ல 10 வருஷத்தோட ஹிஸ்டரியை சொல்லிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வேல்யூ உள்ள இமேஜ். ஸோ அதனால இமேஜையும் பார்த்துக்கலாம். புரியுதா. டவுட் இருக்கா, கிளியரா பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் ஓகேவா. சோ மேல் சைடு தான் இந்த பாக்ஸோட ஏன்னா இதெல்லாம் ஆயிடுச்சு மாட்ட போறோம் ஓகேவா. பால்ல முன்னாடி வருது பிளஸ் நம்ம ரெண்டுத்தையும் ஒண்ணா சேர்க்க போறோம். அப்ப ரெண்டுமே ஒரே டைமென்ஷன்ல இருக்குமா இல்ல வேற வேற டைமென்ஷன்ல இருக்குமா, ஒரே டைமென்ஷன்ல இருக்கிறத ஒண்ணா சேர்த்தாதான் பாக்ஸ் கரெக்டா வரும். புரியுதா. சோ அப்ப வந்து பாக்ஸோட ஃபைன் பொசிஷன் இந்த எவ்வளவு ரெண்டு மணி நேரம்